ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு சத்து மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணால் கம்மி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கூழ் மாதிரி வரும். அதனால தான் நான் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். தண்ணி தெரிஞ்சு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா கட்டி கட்டியாக வரும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமே கூட நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அதுக்கப்புறமே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் தான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கூட எடுக்கல, ஒரு அரை தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் கணக்கில் தான் எடுத்திருக்கேன். அப்படி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டினீங்கன்னா தான் சர்க்கரை நல்லா மெர்ஜ் ஆகும். நீங்கள் சர்க்கரையை அடித்து கூட சேர்த்துக்கலாம், அதாவது மிக்ஸியில் போட்டு அடித்து கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன், போதும்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க போகிறது தேவையில்லை. 2 ஏலக்காய் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். எனக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும்னால தான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். 2 ஏலக்காயும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் தானே, அதனால் கையிலே நல்லா மசிச்சு எடுத்துட்டேன், அதாவது நசுக்கி எடுத்துட்டேன். இதை நல்லா அதோட சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்றுத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சத்து மாவு கஞ்சி இருக்குல்ல, சத்து மாவு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளே கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி ஏலக்காயும் போட்டு நல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் அது கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கிறேன். மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு, நான் கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணி 160 டிகிரி தான் வச்சேன். ஃபஸ்ட்டு 1000 டிகிரி இருக்குது, அது மாற்றிட்டு 160 டிகிரியில் வச்சுக்கிட்டேன். 160 டிகிரியில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு டைமு. அப்போ தான் நல்லா இதுவாகும். நல்லா கிண்டிக்கிட்டே, அதாவது அடிக்கடி நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப கட்டி ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க. இதை பார்க்காம விட்றாதீங்க, ஏன்னா ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சிடும். நான் அந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கூழ் மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். சில பேர் கொஞ்சம் கட்டியாக கூட, இன்னும் கொஞ்சம் சாலிட் வந்து செமி சாலிடாக கூட சாப்பிடுவீங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஊற்றுற மாதிரி வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணால் இதுவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நீங்கள் தேங்காய் துருவல் ஏதாவது இன்னும் சேர்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் தேங்காய் இல்லைன்றதுனால தேங்காய் துருவல் சேர்க்கல. நீங்கள் சும்மா ஒரு தேங்காய் கொஞ்சம் திருவி அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி இல்லைனா ஒரு கிளாஸில் மாற்றி குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் சேனலுக்கு மறக்காமல் வரும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.